ஹாய் வீவர்ஸ், தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்க காண்டாக்ட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்சூரன்ஸை வச்சு நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க. அதுல முக்கியமா 2 ஸ்கேமை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேம் லோன். உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா? சிவில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்சூரன்ஸ் எடுங்க, உங்களுக்கு லோன் வாங்கி தரோம்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பி ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும்னு சொல்லி உங்களை பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க வரக்கூடிய லோன் அமௌண்ட்ல இருந்தே இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டு லோன் வரும்னு நம்பி முன்கூட்டியே பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. ரெண்டாவது ஸ்கேம ரொம்ப டெக்னிக்கலா பண்றாங்க. ஆல்ரெடி நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்க டீடைல் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி இன்சூரன்ஸ்ல இருக்க போனஸ் அமௌண்ட் மட்டும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க இன்னொரு பாலிசி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இது எங்க கஸ்டமருக்கு நடந்த உண்மையான சம்பவம் தாங்க. அவர் ஒரு பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில பாலிசி வச்சிருக்காரு. அவருக்கு கால் பண்ணி உங்க பாலிசியில இருக்க போனஸை மட்டும் நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம் சார், அதுக்கு நீங்க இன்னொரு பாலிசி எடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த பாலிசியை பார்த்தா வேற ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில போட சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கால் வந்துச்சுன்னா உடனே பாலிசி எடுத்த கம்பெனிக்கு நேர்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த விஷயத்த பண்றது இல்லைங்க. இதை பண்றது எல்லாமே ஸ்கேமர்ஸ் தான். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க.